அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் கணக்கடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடியதுங்க. அப்போது நாம் போயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு, அப்புறம் இந்த நியூஸ் வந்துருச்சு அந்த நியூஸ் வந்துருச்சு, நோ, அதெல்லாம் எதையுமே நம்ம காதுலேயே வாங்கிக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம பாட்டுக்கு நம்ம மேக்ஸ் கால்குலேஷனில் நம்ம ரூல் என்னவோ அதுபடி ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? யாரோ சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது ஃபேஸில் தான் சொல்கிறேன். யூடியூப்பில் கொடுக்குறதுலாம் எல்லாத்தையுமே எல்லாம் நம்பாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? ஒரு யார் இது கொடுத்தாலும் நம்பாதீங்க. அதை படிக்க முழுமையாக தெரிஞ்சாகலாம் அதை நம்பணும். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்முடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குகிறது. அதுக்கான டீட்டெயில்ஸ், டாபிக்ஸ் யார் யார் மெசேஜ் பண்ணீங்களோ எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். டவுட் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இன்றைக்கி எக்ஸ்பைரியும் கூட தேர்ஸ்டே. அது மட்டும் இல்லை, நாளையிலேருந்து 3 நாள் லீவ், மார்க்கெட் ஹாலிடேவும். அப்போது நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்கு 22,500 கால் 68 ரூபாய்க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் ஏறும், இல்லைனா அங்கே போனாலும் இறங்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு பாருங்கள், இங்கேருந்து வந்தவர் இங்கேருந்து ஏன் திரும்பி போனார், எகைன் போயிட்டு அங்கேருந்து ஏன். நான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். 68 ரூபாய்க்கு போகலாம், போயிட்டு மறுபடியும் கரெக்ட், மறுபடியும் இப்படி தான் ட்ரேட் ஆகும். ஏன் இதே நடந்தது பாருங்கள், ஒய். ஆனால் இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், புரிதுங்களா? இது நான் கொடுக்கறது ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். மற்றபடியெல்லாம் நம்ம இதை வச்சு எதுவுமே இதில் ட்ரேட் எடுங்க அதை எடுங்க அப்படிங்கிறது, இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்டு இதை வச்செல்லாம் ட்ரேடு பண்ண மாட்டாங்க. இது சும்மா ஒரு டீசர் போல் சின்னதாக ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகேங்களா? எதுக்காகனா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாவது சிந்தித்து அதை சார்ந்து இனிமேல் நீங்கள் படிக்கிறதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ எதுனாலும் அதை சார்ந்து நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக மட்டுமே இந்த வீடியோவுடைய நோக்கம். சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் என்ன 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். கால் சைடில் எஸ், இங்கே பாருங்கள், இங்கே தான் பை ட்ரிகர் பண்ணியிருக்கு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸ்டாப் லாஸ் ஹிட்டு மீன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அடுத்தது பாருங்கள், செல்லு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போது செல்லு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. என்ன டைம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு? 11:20க்கு 11:25க்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு புட் சைடில் 1 மினிட்ல பார்க்கலாம். 1 மினிட்ல 11:25க்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 11:55. எஸ், நல்லா கவனிங்க. முன்னாடி வேல்யூ இங்கேயும் கொடுத்துருக்காங்க, கொடுக்கலன்னா நம்ம பின்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துருக்கலாம். இங்கே கொடுக்காத பட்சத்தில் இதை எடுத்துக்கிட்டு இதனுடைய வேல்யூவில் போட்டு இதை ஸ்டாப் லாஸாக வைத்து எடுத்துருப்போம். பாருங்கள், பை ட்ரிகர் கன்ஃபர்மேஷன், எகைன் ரீடெஸ்ட்டில் பை பறந்துடுச்சு. போயிட்டு நம்ம செல் ஜோனில் தான் மறுபடியும் கன்சல்டேஷனோ இல்லை செல் ஜோன் போனது திரும்புது. இப்போ இங்கேருந்து எடுக்கிறதே எடுத்தது இவ்வளோ லாபம் கிடைச்சா போதாதாங்க? போதாதா? நமக்கு சும்மா இவ்வளோ கிடைச்சாலே போதாதாங்க? மார்க்கெட்டுங்கிறது சிம்பிளுங்க. சிம்பிளாக பாருங்கள். அதுவும் ஆப்ஷன் பையர்லாம் இன்னும் சிம்பிளாக பார்க்கணும். அவ்வளோ அருமையாக நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்ம அப்படியே நீங்கள் போடுற கணக்கெல்லாம் அங்கே நடக்கணும். சொல்லிட்டு தான் மார்க்கெட் திருப்புவாங்க. திருப்புறதா இருந்தானே, ஏற்றுறதா இருந்தானே, இறங்குறதா இருந்தானே, எல்லாமே. இப்போ அதை சார்ந்து படிங்க, படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.